ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிரபாஸ் நடிச்சு தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான தி ராஜா சாப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நன்சாபூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு காட்ட காமிக்கிறாங்க. ராத்திரி நேரம் அந்த காட்ட பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க ஒரு பெரிய அரண்மனை. அங்க கெட்ட ஆவிகள்லாம் உலாவுற மாரி ஒரு தோற்றம். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம பிரபாஸ் என்ட்ரி ஆகுறாரு. ஹீரோ அவர் பாட்டி கூட வாழ்ந்துட்டு வர ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா கிடையாது. பாட்டியோட ஆதரவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம ஹீரோ மேல ரொம்பவும் லவ் மூட்ல இருக்கா. எப்பவுமே நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும் அதை சாதகமா பயன்படுத்தி அவகிட்ட காசு வாங்குறது. ஆனா கல்யாணம்னு வரும்போது கமிட்மெண்ட் கொடுக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்க ஒரு கில்லாடி ஹீரோன்னே சொல்லலாம். இவங்களோட சோகமான கதை என்னன்னா, ஹீரோவோட தாத்தா பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாரு. பாட்டிக்கு அல்சைமர் நோய், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா அவரோட புருஷனை மட்டும் மறக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவில் அவருடைய மனைவி பின்னாடி நிற்கிறது தன்னுடைய தாத்தான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. கண்டிப்பா தாத்தாவை எப்படியாவது கூப்பிட்டு வரணும்னு சத்தியம் பண்ணிட்டு ஹைதராபாத் கிளம்புறாரு. அங்க இருக்கிற அவரோட போலீஸ் மாமா கிட்ட ஹெல்ப் கேட்க அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டி தாத்தா கண்டுபிடிச்சு தரேன்னு டீல் பேசுறாரு. அந்த 5 லட்சத்துக்காக பக்கத்து வீட்டு பொண்ணை ஏமாத்தி காசு வாங்கிட்டு ஹைதராபாத் கிளம்புறாரு. அங்க உள்ள ஒரு சர்ச்சில் கிரேசி அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. அவ ஒரு நன்னாக போறவ. அவளை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த சர்ச்சில் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக டொனேஷன் கேட்க அந்த 5 லட்சத்துல இருந்து 3 லட்சத்தை டொனேட் பண்ணிடுறாரு. இதையெல்லாம் மறந்துருந்து அந்த பொண்ணு கேட்க ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வரா. அதே மாதிரி ஹீரோ போலீஸ் கிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட பாட்டி தேவகிரி கோட்டையோட ராணி. அவரோட தாத்தா அங்க ராஜா, ரொம்ப நல்லவர். அந்த ஊர்ல வசிஷ்டா தேவியோட நகைகளை திருடிட்டு ஓடும்போது அதை தடுக்க போன தாத்தா காணாம போனதா சொல்றாரு. ஒரு நாள் நம்ம படத்தோட ஹீரோ வசிஷ்டாவை பார்க்க வசிஷ்டாவை துரத்திட்டே போய் அவனை பிடிச்சி அடிக்க அவன் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் தாத்தா நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் ஒன்றும் இல்லை, அவன் ஒரு பேராசக்காரன்னு சொல்றான். உண்மையான பிளாஷ்பேக் என்னன்னா, அவரோட தாத்தா பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. பாட்டியோட அழகுலையும் சொத்து மேலையும் அந்த ராஜ்யத்து மேலேயும் ஒரு கண் இருந்திருக்கு. அதனால அவர் ஒரு மாந்திரிகன் கிட்ட போறாரு. அந்த மாந்திரிகன் பார்க்கறதுக்கு மனுஷன் பாதி சைத்தான் பாதியும் இருக்கான். தன்னுடைய ஒரு கையை வெட்டி அவர் ரத்தத்தை கொடுத்து மிகப்பெரிய தவம் ஒன்று பண்ணி பாட்டி சாப்பிடறதுக்காக ஒரு பிரசாதம் ஒன்று வாங்குறாரு. அதை சாப்பிட்ட பாட்டியும் அவர் பேச்சை கேட்டு தன்னுடைய நகை சொத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஹீரோவோட தாத்தா எல்லாத்தையும் திருடிட்டு பாட்டி அனாதை விட்டுட்டு போயிட்டாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன் கூட்டாளி கூட நான்சாபூர் அரண்மனைக்குள்ள போறாரு. அங்க ஒரு பணம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவன் ஹீரோ கிட்ட சிக்குதாரு. அவரு ஹீரோ கிட்ட ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் தாத்தா எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அனாதை இறந்து போயிட்டாரு. அவரோட சாம்பல் தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவரோட ஆத்மா இந்த அரண்மனைக்குள்ள தான் பேயா சுத்திட்டு இருக்கு. இந்த அரண்மனை தான் அவரோட உடல். இங்க இருக்கிற பணம் தான் அவரோட இதயம்னு சொல்றாரு. அந்த இடமே ஒரு மாய வலை மாதிரி இருக்கு. உள்ள போனவங்க வெளியில வரவே முடியாதுன்னு அந்த அரண்மனையில மாட்டிட்டு இருக்கவன் ஹீரோ கிட்ட சொல்றான். அடுத்த சீன்லயே அவருடைய ஆன்மா வந்து ஹீரோ கிட்ட பேசுது. இப்போ உன் பாட்டி சாக போறா. அவ இறந்ததும் அவ வயத்திலேயே பேரனா